ஒரு ஊர்ல சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். ரொம்ப நல்லவன். எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசிட்டு போயிடுவான். ஆனா அவனுடைய மனைவியா இருக்கிற வைதேகி மட்டும் பயங்கரமான கோவக்காரி. சின்ன சின்ன விஷயம் கூட அவளுக்கு பிடிக்காம நடந்தா அவ பயங்கரமா கத்துவா. அவளுடைய வாய்க்கும் அவ கோவத்துக்கும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுவாங்க. ஒரு நாள் காலையில சுதாகர் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா போன ரங்கையா அவன் கிட்ட கேட்டாரு. என்ன சுதாகரு, காலையிலேயே இவ்வளவு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏன், என்ன நடந்துச்சு? எல்லாம் என் நேரம் ரங்கையா. என் பொண்டாட்டி வைதேகி கூட வாழ்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாம் போலவே இருக்கு. இங்க பாரு சுதாகரு, ஊரை விட்டு ஓடி போறது ஆம்பளைக்கு அழகு இல்ல. நீ தைரியசாலி. என்ன பண்ணா உன் பொண்டாட்டியோட மனசை மாத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தானே சரி. ஏது அவ மாறுவாளா? விட்டா நம்ம எல்லாரையுமே அவளை மாதிரி மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவகிட்ட நான் படுற பாடு சாதாரண விஷயமா? காலையில எழுந்திரிச்சதும் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி சொன்னான். இன்னைக்கு எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு வைதேகி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போயிட்டு வந்துருன்னு சொன்னேன். அவ்வளவுதான், அங்க போரு தொடங்கியாச்சு. இங்க பாரு சுதாகரு, வைதேகி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவ கோவத்தினால நீ இவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்துறத விட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்ட இப்படி. ஏன் நிலைமை உனக்கு புரியாது ரங்கையா. நான் என்ன பண்ணாலும் தப்புதான். நான் பேசினாலும் தப்பு, நான் பேசலனாலும் தப்பு. இப்படி பண்ண நான் என்ன பண்றது? என்னைக்காவது ஒரு நாள் வைதேகி பக்கத்துல உட்காந்து பொறுமையா நீ பேசிருக்கியா? பேசுறதா? நான் அவ பக்கத்துல உட்காந்து ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள அவ பதிலுக்கு 10 வார்த்தை பேசி வச்சிருப்பா. நான் சொல்றத அவ கேட்க மாட்டா, அவ சொல்றத தான் நான் கேட்கணும். சும்மா சொல்லாத. என்னைக்காவது ஒரு நாள் முயற்சி பண்ணியா? எத்தனை தடவை முயற்சி பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் ரங்கையா. இது ஏன் தலையெடுத்து, நான் பட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இங்க பாரு சுதாகரு, உன்கிட்ட இருக்கிறது ரெண்டே 2 வழிதான். ஒண்ணு, நீ இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இல்ல இன்னொன்னு, வைதேகியோட கோவத்தால நீ எவ்வளவு கவலைப்படுற அப்படிங்கறத அவளுக்கு தெரியப்படுத்துறது. 2வது வழியை தேர்ந்தெடுத்தா நல்லது. சுதாகர் அதை கேட்டு யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கும் நிம்மதியா வாழணும்னு தான் ஆசையா இருக்கிறாங்கய்யா. அந்த எண்ணம் இருந்தா சரி போகாது. உன் பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட மனசை மாத்தி உன் கஷ்டத்தையும் அவளுக்கு தெரியப்படுத்தினாதான் அவ உனக்கு ஏத்தாப்புல மாறுவா. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்க இருந்து போயிட்டாரு. ரங்கையா சொன்ன மாதிரி ஒரு தடவை வைதேகி கிட்ட பேசி பாக்குறேன். அவளுடைய இந்த கோவ குணத்தினால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு சொல்லி பாக்குறேன். அப்பவும் அவ அவளுடைய மனசை மாத்திக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனா சுதாகர். அங்க வைதேகி காய்கறி பைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா. யோ, இதை இப்படியே பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நான் நிக்கணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு வைதேகி. கொஞ்சம் நஞ்சம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வீட்டுல காய்கறி இல்ல, சீக்கிரமா போய் காய்கறி வாங்கிட்டு வா. அதான் காலையிலேயே சொன்னேனே வைதேகி, வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு நீ போய் வாங்கிட்டு வரலாம்ல. என்னங்க, நான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஓஹோ, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தா அப்ப வீட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க நான் செய்யற மத்த வேலையெல்லாம் செய்வீங்களா? சொல்லுங்க. அப்படி இல்ல வைதேகி, ஆனா ஒரு நாள் நீ போயிட்டு வரலாம்ல. என்னால போக முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வீட்ல வேலை இருக்கு, எனக்கு வயல்ல வேலை இருக்கு. இன்னைக்கு என்னால கடைக்கு போக முடியாது. சரி, போகலன்னா இன்னைக்கு சமைக்க முடியாது. அப்புறம் நீங்க தான் பட்னியா இருக்கணும். இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆமா, வீட்ல காய்கறி இல்லனா நான் மட்டும் என்னத்தை போட்டு சமைக்க முடியும்? முடியாது. சுதாகர் அதை கேட்டு அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன, இப்போவாவது நிலைமை புரியுதா? புரியுது புரியுது. அந்த பைய என்கிட்ட கொடு. எல்லாம் என் நேரம். என் கஷ்டம் உனக்கு எப்பவுமே புரிய போறதில்ல அப்படின்னு பைய வாங்கிக்கிட்டான். காய்கறி பார்த்து வாங்கிட்டு வாங்க, இல்லனா என்ன பத்தி நல்லா தெரியும்ல. சுதாகர் எந்த பதிலும் சொல்லாம பைய எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவனை பார்த்து பாவப்பட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது அவன் காதுல விழுந்துச்சு. எல்லாரும் என்ன பார்த்தா பாவப்படுறாங்க. இப்படி வாழ்ற வாழ்க்கையில எனக்கு விருப்பமே இல்ல. என்ன வாழ்க்கையோ? இப்படி கவலையா போய்கிட்டு இருந்த சுதாகர் அவனுடைய நண்பன் கோபாலோட காய்கறி கடைக்கு போனான். கோபால பார்த்த உடனே அவனுடைய கவலையெல்லாம் பறந்து போய் புது உற்சாகம் வந்துச்சு. கோபால் ரொம்பவும் புத்திசாலி. வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு அவன்கிட்ட தான் கத்துக்கணும். என்னடா கோபாலு, எப்படி இருக்க? பார்த்தா தெரியலையாடா? சூப்பரா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? வீட்ல தங்கச்சிமா எப்படி இருக்கா?
அவளுக்கு என்ன நல்லாதான் இருக்கா. என்னடா அது? ஆ, ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கான்னு சொன்னேன். ஏன்டா கோவமா இருக்க? ஆமா, கவலையா இருக்கிற மாதிரியும் இருக்கு. கவலையா இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்கிறது? அதான் உன் தங்கச்சியோட குணம் உனக்கு தெரியும்ல. என் பொண்டாட்டி ரொம்ப கோவக்காரின்னு எல்லாருக்கும் தெரியும். அவ முன்னாடி நின்று பேச யாரும் தயாரா இல்ல. அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன அவ உண்டு இல்லைன்னு ஆக்கிக்கிட்டு இருக்கா. ஊருக்காரங்க என்ன ஐயோ பாவம்னு பாக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அதுக்காக இப்படி சோகமா இருந்தா போதுமா? பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான். ஆ, வாடா நீயும் வா. எல்லாரும் வந்து அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்கடா. ஆனா அவகிட்ட மல்லு கட்ட வேண்டியது நான் மட்டும் தானே. அப்படி இல்லடா, நான் சொல்றது கேளு. இங்க பாரு கோபாலு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் வைதேகி கேட்க போறதில்ல. ம், அமைதியா இப்படியே இருந்துக்க வேண்டியதுதான். அதான்டா சொல்ல வரேன். நீ அமைதியா இருக்கிறதுனால உன் கஷ்டம் தங்கச்சிக்கு புரிய மாட்டேங்குது. ஆ, அப்புறம் என்ன நானும் அவ கூட சேர்ந்து சண்டை போடவா? சண்டை போடாதடா. ஆனா எதுவா இருந்தாலும் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி சண்டை போடும்போது நீ வந்து பொறுமையா உன் கஷ்டத்தை எடுத்து சொன்னா அவ ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுப்பா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரங்கையாவும் வந்து இதத்தான் சொல்லிட்டு போனா. இப்போ நீயும் இதத்தான் சொல்ற. சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் படுற கஷ்டத்தை அவகிட்ட எடுத்து சொல்றேன். அப்படின்னு அவனுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ வாசல்ல வைதேகி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. கௌரி அக்கா, பார்வதி பெரியம்மா, ரங்கம்மத்த, யாராச்சும் கொஞ்சம் வாங்கல, என்ன பாம்பு கடிச்சிருச்சே. ஐயோ, இந்த வலி என்னால தாங்க முடியலையே. யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும்போது சுதாகர் அதை கேட்டு ரொம்ப பதட்டமாயிட்டான். என்னாச்சு வைதேகி? வந்துட்டீங்களா? பூந்தோட்டத்துல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தப்போ செடிக்குள்ள இருந்த ஒரு பாம்பு வந்து கொத்திடுச்சு. என்னால வலி தாங்க முடியல. ரொம்ப நேரமா உதவிக்கு எல்லாரையும் கூப்பிடுறேன், ஆனா யாரும் வரல. நல்ல வேலையா நீங்க வந்துட்டீங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லனா என் உயிர் போயிடுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா வைதேகி. அழாத வைதேகி, உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. உன்னை இப்பவே நம்ம ஊரு வைத்தியர்கிட்ட கூட்டிக்கிட்டு போறேன். அப்படி சுதாகர் வேகமா வைதேகி தூக்கிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்துல வைதேகிக்கு எல்லாமே சரியாயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வைதேகி, ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு? நான் உன்கிட்ட சண்டை போட வரல. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க. நீ இப்படி கோவமா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்க்காரங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் உயிர் போற நிலைமையிலயும் நீ உதவிக்கு கூப்பிட்டப்போ கூட யாரும் தைரியமா நம்ம வீட்டுக்கு வரல. அது மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து பரிதாபப்படுறாங்க. அது எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது. இதை எல்லாத்தையும் வைதேகி அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் சொல்றத கேட்டு கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு வைதேகி. அப்பதான் நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்களா? உன்னை நான் தப்புன்னு சொல்லல. இப்படி அடிக்கடி கோவப்படுறத நிப்பாட்டிட்டு சுத்தி இருக்கிற எல்லாரோடவும் சேர்ந்து ஒண்ணுமா வாழு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு சுதாகர் சொல்றத கேட்டு வைதேகி அமைதியா 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் அவ்வளவு மோசமானவளாங்க? வைதேகி, நீ மோசமானவ எல்லாம் இல்ல. ஆனா உன்னுடைய கோப குணம் இருக்குல்ல, அதுதான் மோசம். அது நம்ம வீட்டுக்கு யாரையும் வரவிட மாட்டேங்குது. யாரையும் உன்கிட்ட வந்து பேச விட மாட்டேங்குது. இன்னைக்கு உன்னை பாம்பு கடிச்சப்ப யாரும் உதவிக்கு வரல, பார்த்தல்ல? அத கேட்டு வைதேகி கண்ணுல இருந்து கண்ணீர். அவ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு தன்னை மாத்திக்க முயற்சி பண்ணா. அன்னையில இருந்து எல்லார் வீட்டுக்கும் போய் ஏதாவது ஒரு பொருள் கேக்குற மாதிரி கேட்டு எல்லார்கிட்டயுமே சந்தோஷமா பேசி சிரிக்க ஆரம்பிச்சா. சில நேரம் அவ சமைச்சத ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா. வைதேகி கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து ஊஜனங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. டே கோபாலு, நீ கொடுத்த யோசனையில என் கோவக்கார பொண்டாட்டி மாறிட்டாடா. இப்ப என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்டா. அன்னையில இருந்து எங்க போனாலுமே வைதேகி சுதாகர் 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு சந்தோஷமா போவாங்க. அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு வருவாங்க. அப்படி அவங்க வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. ஆத்தங்கரையோரமா ராமையா ரங்கையா அப்படிங்கிற நண்பர்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டா ரங்கையா, பட்டணத்துல உன் புள்ள வீட்டுல இல்லாம மறுபடியும் இந்த கிராமத்துக்கு எதுக்காகடா வந்த? அத சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்குடா. இப்ப ஏன் கேக்குறாத? என்னடா நடந்துச்சு? பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறமா
மருமக பொண்ணு என்னை ஏமாத்திட்டாடா. என்னது, உன் மருமக உன்னை ஏமாத்தினாளா? எப்படி ஏமாத்தினா? உன் மூக்கு கண்ணாடியை தூக்கி உடைச்சு போட்டுட்டு வெறும் காகிதத்துல உன் கையெழுத்து வாங்கிக்கிட்டாளா? உன்னோட வயலு வீடு எல்லாம் அவ பேருக்கு எழுதிக்கிட்டாளா? சொல்லுடா, எது வாழ்ந்தாலும் ஊர் தலைவர்கிட்ட பஞ்சாயத்து வச்சிடலாம். வேணாண்டா, புள்ளையையோ மருமகளையோ மனசு கஷ்டப்படுத்துறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இன்னைக்கே போற உசுறு இந்த உசுறு. இந்த நேரத்துல போய் அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும்? அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். நீ சொல்றதும் உண்மைதான்டா. எப்ப பூமிக்குள்ள போக போறோம் அப்படின்னே தெரியல. இந்த நேரத்துல நம்ம பெத்தவங்கள நாம ஏன் போய் கஷ்டப்படுத்திக்கிட்ட? நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ நம்ம வாழ்க்கை அப்படியே போகும். நாம யோசிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களும் யோசிப்பாங்கன்னா நமக்கு இந்த கவலையே இருந்திருக்காது ராமையா. இந்த காலம் வேற ரங்கையா. அந்த காலத்துல அப்பா அம்மா சொன்ன வேலையை செஞ்சோம். அவங்க பேச்சை மீறி நாம எதுலயும் நடந்துக்கவே மாட்டோம். ஆனா இந்த காலத்து பசங்க அப்படியா இருக்காங்க? அவங்க அப்படியே நேர்மாறா இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் மருமகளுங்க பேச்சை கேட்டு சொத்தை எழுதி வாங்கிக்கிறானுங்க. நம்மள மட்டும் அனாதையா விட்டுடுறானுங்க. அப்பா அம்மான்னு இருக்கிறவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க சம்பாதிச்ச சொத்து அவங்களுக்கு தானடா. அது தானா வந்து சேர போகுது. அதுக்கு ஏண்டா அவங்கள ஏமாத்தணும்? அது அவங்களுக்கு தாண்டா தெரியணும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய சம்பளம் எல்லாம் வாங்குறாங்க. ஆனா வயசானவங்களுக்கு என்ன தேவை, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க மட்டும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கலிகாலம்டா. அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காய்கறி கூடைய தலையில வச்சுக்கிட்டு ராமையாவோட மனைவி சீதம்மா அங்க வந்தாங்க. ஏங்க, வீட்டுக்கு வருவீங்களா இல்ல இருட்டாகிற வரைக்கும் இப்படியே உக்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? சீதா, உனக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டல, நீ போய் சமையல் பண்ணு. அதுக்குள்ள நாங்க அந்த மல்லையாவை போய் பார்த்து பேசிட்டு வரோம். ரொம்ப அதிகமா பேசுறது அவ்வளவு நல்லது இல்லைங்கிறது மட்டும் ஞாபகத்துல இருக்கட்டும். சரி சீதா, நீ மட்டும் பார்த்து வீட்டுக்கு போ. அந்த மீன்காரனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். மீன் வாங்கி மீன் குழம்பு வெய்யி. நானும் உங்க அண்ணனும் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். நீங்களும் உங்க மீனும் முந்தா நேத்து தானே மீன் குழம்பு சமைச்சு கொடுத்தேன். இப்ப மறுபடியும் மீனா? அத கழுவ முடியாம கையெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? மனுஷன் கஷ்டத்தை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சீதம்மா அங்கிருந்து போயிட்டாங்க. சிட்டில இருக்கிற ஒரு பெரிய வாடகை வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்த மனைவி வைதேகி கிட்ட புருஷன் சுதாகர் வந்தான். வைதேகி, 3 மாசமா நம்மளையும் பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு அப்பா கடுதாசி மேல கடுதாசியா போடுறாரு. ஒரு 8 நாம போயிட்டு வந்துடலாமா? இந்த மாசத்துல எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குங்க. வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு போனவங்க கல்யாணத்துக்கு போகாம இருந்தா நல்லா இருக்குமா? நம்ம கல்யாணத்துக்கு வந்து அவங்க பித்தளை சொம்பு பரிசா கொடுத்திருக்காங்க. அப்படி இல்ல வைதேகி, நான் சொல்றது கேளு. ஒரே ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாசம் முடியாதுங்க. அடுத்த மாசமோ அந்த மாசமோ பார்க்கலாம். இப்போ ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஏற்கனவே வேலை நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமா போங்க. சுதாகர் கவலையா வீட்டை விட்டு ஆபீஸ்க்கு போயிட்டான். இப்படியே ஒரு வாரம் ஆச்சு. கிராமத்துல மயானத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ரங்கையாவோட உடம்ப பார்த்து ராமையா சீதம்மா 2 பேருமே ரொம்ப கவலையா கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ராமையா சீதம்மா 2 பேரும் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. என்ன புள்ளைங்க சீதம்மா, இந்த காலத்து புள்ளைங்க. அப்பா செத்துட்டாருன்னு சொன்னா எங்களால வர முடியாதுங்க ஐயா. நான் போன்ல பணம் அனுப்புறேன், அங்க எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க வராததுதான் பெரிய குறைங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? காலம் மாறிடுச்சுன்றது உண்மைதாங்க. இங்க புள்ளைய பார்க்க முடியலன்னு அண்ணன் கஷ்டப்பட்டு செத்து போயிட்டாரு. கடைசியா ஒரு தடவை கூட அப்பாவை பார்க்க முடியலையேன்னு பாவம் அங்க அவன் எவ்வளவு கவலைப்படுறானோ என்னவோ. இந்த மாதிரி நேரத்திலையும் பிள்ளைங்களுக்காகவே அம்மாக்கள் யோசிக்கிறதுனாலதான் இந்த அப்பாக்களோட கஷ்டம் இந்த ஜன்மத்துல இல்ல, எந்த ஜன்மத்திலையும் பிள்ளைங்களுக்கு புரிய போறது இல்ல. நாளைக்கு நம்ம பிள்ளையும் இதேதான் பண்ண போறான் சீதா. இந்த கேள்விக்கு என்கிட்ட நிச்சயமா பதில் இல்லைங்க. பிள்ளைங்கள நாம பெத்தோம், நாம வளர்த்தோம். ஆனா அவங்க எதிர்காலம் என்னங்கிறத அவங்க தானே முடிவெடுப்பாங்க. நேரமாகுது, வாங்க போலாம். 2 பேரும் கண்ணுல கண்ணீரோட வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கையா இல்ல அப்படிங்கிற கவலையாலேயே அவங்க சாப்பிடாமையே படுத்து தூங்கிட்டாங்க. பட்டணத்துல இருக்கிற சுதாகர் மட்டும் இன்னும் தூங்கல. அப்பா அம்மாவோட போட்டோவை பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்கப்பா,
ஊருக்கு வாங்க உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நான் இப்ப வரேன் அப்போ வரேன்னு கடைசி வரைக்கும் வரவே மாட்டேங்கிறல்ல. என் மேல கோவமா? இங்க சூழ்நிலை எதுவும் சரியா இல்லப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்களை நான் பார்க்க வரேன்ப்பா. அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில வீட்டு வாசல்ல இருக்கிற மரத்துக்கு கீழே ராமையா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சீதம்மா அங்க வந்தாங்க. இன்னும் அண்ணனை பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சீதா, நான் நம்ம புள்ளிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு நான் 2 கடிதாசி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம புள்ள இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொல்றான். ஆனா வர மாட்டேங்கிறான். அங்க அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும்? அவன் செய்யறது ஆபீஸ் வேலை. லீவு கிடைக்கலனா, ஒருவேளை சம்பளத்தை பிடிச்சிட்டானுங்கன்னா அவனும் அந்த பட்டணத்துல வாழ வேணாமாங்க? ஆனா இந்த 10 நாளா புள்ளகிட்ட இருந்து ஒரு கடிதாசி கூட வரலையே சீதா. அதான் எனக்கு என்னமோ கவலையா இருக்கு. அப்போ நாளைக்கு நாம அவனை போய் பார்த்துட்டு வரலாமா? பையன் எழுதின கடிதாசி எங்க இருக்குன்னு பாரு சீதா, நாளைக்கே கிளம்பலாம். புள்ள சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அங்க போய் இறங்கி ஒரு ஆட்டக்காரன்கிட்ட சிமெண்ட் பைப்பு கம்பெனி அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போய் விடுவானாமா. இது போதாதா நம்ம புள்ளைய போய் நாம பாக்குறதுக்கு? அப்போ சரி சீதா, நாம நாளைக்கே கிளம்பலாம். அப்ப நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாடுங்களுக்கு புல்ல போட்டு தண்ணியையும் வச்சுட்டு வந்துடுறேன். சரி சீதா. சீதம்மா அங்கிருந்து கிளம்புனாங்க. புள்ளைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்த ராமையா அங்கேயே படுத்து தூங்குனாரு. அப்ப கொஞ்ச தூரம் போய் சீதம்மா நின்னு, நானும் என் ஞாபக சக்தியும் மாடுங்களுக்கு அங்க தவிடு இல்லையே, போகும்போது எடுத்துட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்போ படுத்துக்கிட்டு இருந்த ராமையாவை பார்த்து, ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துரும், வாங்க திண்ணையில பாய் போடுறேன். ராமையா எழுந்திருக்கல. சீதம்மா மறுபடியும் கூப்பிட்டாங்க. ராமையா அசையவே இல்ல. ராமையா இறந்துட்டாருன்னு சீதம்மாவுக்கு புரிஞ்சுது. என்னங்க அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. ராமையா இறந்து போயிட்டாரு அப்படின்னு பார்த்து எல்லாரும் கவலைப்பட்டாங்க. இப்போ பட்டணத்துல இருக்கிற சுதாகரை இங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கூட்டிட்டு வரணும். ஆனா யாருக்குமே அவனுடைய விலாசம் என்னன்றது தெரியாது. விலாசம் தெரியாம பட்டணத்துக்கு போனா நாங்க மாட்டிப்போம் அப்படின்னு யாருமே முன் வரவே இல்ல. வேற வழி இல்லாம ஊர் பெரிய மனுஷங்கிட்ட போய் சீதம்மா, ஐயா என் புருஷன் உடம்ப நான் இங்க தூக்கிட்டு போகாம நீங்க பாத்துக்கிறீங்கன்னு வாக்கு கொடுத்தா. நான் பட்டணத்துக்கு போய் என் புள்ளைய கூட்டிட்டு வந்து அவருக்கு கொள்ளி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா நீங்க? உங்க புருஷன் மேல எங்களுக்கும் மரியாதை இருக்கு. நீங்க போய் சுதாகரை கூட்டிக்கிட்டு வந்துருங்க. ராமையா பொண்ணுகிட்ட நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். போனோம் அப்படின்னு சொன்ன உடனே பாவம் சீதம்மாவுக்கு துக்கம் தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சாங்க. ஊஜனுங்க எல்லாரும் பொணத்தை சுத்தி தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சீதம்மா புள்ளகிட்ட கிளம்பி போனாங்க. 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா புள்ள சுதாகரை சந்திச்சாங்க. டேய் மவன, உங்க அப்பா உன்னோட அப்பாடா. ஆமா, அப்பாக்கு என்னாச்சுமா? உங்க அப்பா இறந்து போயிட்டாருடா. அவரை பாத்துக்க சொல்லி ஊஜனங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தாய்க்குமே வரக்கூடாதுடா, எந்த தாய்க்குமே வரக்கூடாது. ஐயோ அப்பா. சீக்கிரம் வாப்பா, தாமதிக்க கூடாது, சீக்கிரமா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி குடும்பமே ராமையாவை பாக்குறதுக்காக கிளம்புச்சு. ஊர்ல ராமையாவோட பணத்துக்கு முன்னாடி ஊஜனங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு ராமையாவோட நல்ல குணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வைதேகி, சீதம்மா, சுதாகர் எல்லாருமே ராமையாவை பார்த்து நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ராமையாவோட கதை நம்ம மனச நெகிழ வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம கூட ஒருத்தங்க இருக்கும்போதே அவங்கள நாம பாத்துக்கலன்னா நாளைக்கு நாம பாத்துக்க நினைச்சாலும் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றது, ஒரு உயிர் இருக்கும் போதே அதை நேசிக்க கத்துக்கோங்க, பாசமா இருங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க நினைச்சு அழுறதுல எந்த ஒரு புண்ணியமும் இல்ல. ஊஜனுங்க எல்லாருமே கவலையா ராமையாவை பாத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ராமையாவோட உடலுக்கு ஈமச்சடங்கு செஞ்சாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.